நீங்க உங்கள் இணைப்புக்காக தேவனை நீங்க நம்பலாம். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஒன் ஃப்ளஷ். எல்லாம் சொல்லுங்க, ஒன் ஃப்ளஷ். ஆமென். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஆமென். Therefore what God has united and joined together, man must not separate by divorce. மனுஷன் அதை அப்போ பாருங்களேன், பிரிவினையை தேவன் வெறுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பிரிவினையை. வாட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் எம்பசைஸ்? இன்னைக்கு திருமணத்தை பற்றி இது இருந்தாலும் பொதுவாக தேவனுடைய மனது பிரிவை வெறுக்கிறது, இணைப்பை விரும்புகிறார். ஆமென். நீங்கள் தேவனிடத்தில் எப்போ வந்தீங்கன்னா தேவன் ஒன்றா இருக்கிறது தான் பேசுவார். ஆமென். சில நேரம் நம்ம சபை இதனோ ரொம்ப எம்பசைஸ் பண்ணாமல் விட்டுடுச்சு. ஆனால் வெளியிலலாம் நிறைய நான் பார்த்துருக்குறேன். ஒன்றா இருக்க கற்றுக்கணும். எவ்வளோ பாட்டு எழுதி வச்சுருக்காங்க பாரு. இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாரு. அவங்கெல்லாம் கூட ஒற்றுமை ஒருமுகம் இருக்காங்களோ இல்லையோ அது ரெண்டாவது. பாட்டு எழுதிட்டு அப்புறம் சண்டை போட்டு போயிடுவாங்க, அது வேற கதை. ஆனால் கான்செப்ட் இருக்குது. கான்செப்ட் இருக்கா இல்லையா? இருக்குது. கடவுள் பிரிவினை என்ன பண்ணல, விரும்பல. கடவுள் எதை விரும்புகிறார்? இணைப்பை, சேர்ந்து இருக்கிறதை, கனெக்ஷனை தான் அவர் என்ன பண்றாரு, அவர் விரும்புகிறார். God hates divorce. எல்லாம் சொல்லுங்க, தேவன் பிரிவை வெறுக்கிறார். ஆமென். இணைப்பை அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்கள் இணைப்புக்காக தேவனை நீங்க நம்பலாம். ஆமென். இன்னைக்கு செதஞ்சு போய் பிரிஞ்சு போய், ஆமென், மேபி உங்க வாழ்க்கையில உங்க உறவுகள்ல இருந்தா கூட நீங்க தேவனை நம்பலாம். தேவன் இணைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென்.